Alhamdulillah, Innal hamdalillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh, wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை வல்லவன் அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஆரம்பத்தில் கூறியதை நானும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் முன்கூற கடமைப்பட்டுள்ளேன். வல்லநாயன் வளம் கொண்டு அருளாளன் துணை கொண்டு ஃபர்து ஐனான இந்த ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக, ஜும்ஆவினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை செவிமெடுத்து செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கோடு, தூய உள்ளத்தோடு, இஹ்லாஸோடு, இறையச்சத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஏராளமான எண்ணிலடங்காத மார்க்க விளக்கத்தின் நிகழ்ச்சிகள், மார்க்க சொற்பொழிவுகள், ஹதீஸினுடைய விளக்க வகுப்புகள், தஃப்சீரினுடைய விளக்க நிகழ்ச்சிகள் பலவற்றை செவிமடுத்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். நிகழ்த்தப்படக்கூடிய இவ்வாறான மார்க்க விளக்கத்தின் மாமேடைகளும் மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்படுவதன் ஒரே நோக்கம் மக்களுடைய உள்ளங்களிலே இறையச்சத்தை மேலதிகரிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய உள்ளங்களிலே தக்வா என்பதை அதிகரிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய உள்ளங்களிலே இஹ்லாஸ் என்ற உள தூய்மையை அதிகரிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய உள்ளங்களிலே ஈமானினுடைய வளத்தையும் பலத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே தவிர ஒரு காதால் கேட்டு மறுக்காதால் அப்படியே விட்டு செல்வதற்கோ, கேட்பவற்றை அப்படியே புறந்தள்ளி செல்வதற்கோ நிகழ்த்தப்படுவதில்லை என்பதை ஆரம்பமாய் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாய் பதிந்து கொள்ள வேண்டும். கூறப்படக்கூடிய பேசப்படக்கூடிய இந்த உரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னால் நாங்கள் கேட்ட செவிமெடுத்த விடயங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தன்னருள் மரியாம் திருமறையிலே சூரத்து தாரியாத்திலே வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகமூட்டுவீராக. ஞாபகமூட்டல் யாருக்கு? இறை விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று கூறுகிறான். அந்த அடிப்படையிலே நாங்கள் எல்லாரும் யாரு? இறை விசுவாசிகள், முஸ்லிம்கள், முஃமின்கள். பிரயோசனம் என்ற நோக்கத்திற்காக கூறப்பட்ட விடயங்கள், பேசப்பட்ட விடயங்கள், தெரிந்த விடயங்கள் இந்த உரையில் இருந்தாலும் பிரயோசனம் என்ற நோக்கத்திற்காக இறுதி வரை இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்வோம். ஓகே, ஜும்ஆவினுடைய உரையை இன்றைய தினம் பொறுத்தவரையிலே ஒரு சாதாரண ஹுத்பாவாகத்தான் நிகழ்த்தப்பட்டது. இந்த ஜும்ஆவினுடைய உரையிலே இன்று நிகழ்த்தப்பட்ட தலைப்பு அல்லது விடயம், ஏதாவது ஒரு விடயம் யாருக்கு சரி சொல்ல தெரியுமா? ஏதாச்சும் ஒரு விஷயம், என்ன விஷயம் இன்றைக்கு சொல்லப்பட்டுச்சு, பேசப்பட்ட விஷயம், எது சம்பந்தமான விஷயம்? ஒரு வார்த்தை தெரிஞ்சாலும் எங்களுக்கு பிடிபட்டுரும். கணவன் மனைவி, அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக, வேற அவ்வளோதானா? ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கணவன் மனைவி சம்பந்தமான அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய உறவுகள் சம்பந்தமாக இன்றைய தினத்திலே ஹுத்பாவிலே நிகழ்த்தப்பட்டது. இலகுவான ஒரு விடயம் என்னென்றால், இன்றைய தினம் இமாம் ஹத்தீப் அவர்கள் இன்றைய ஹுத்பா முழுவதும் சஹீஹ் புகாரியிலே திருமணம் சம்பந்தமான பாடத்திலே 5189வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் மட்டும்தான் இன்றைய ஹுத்பா. இமாம் அவர்கள் இன்றைய நிகழ்த்திய அந்த ஹுத்பா என்னது? ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸும் அந்த ஹதீஸிலே இருக்கக்கூடிய சில விளக்கங்கள் தான் இன்றைய தினம் நிகழ்த்தப்பட்ட இந்த குத்துபா உரை.
நேரடியாக ஹுத்பாவினுடைய உரைக்குள்ள வருவோம். ஹுத்பாவினுடைய உரையிலே இமாம் அவர்கள் ஹதீஸை குறிப்பிட்டு நேரடியாக ஆரம்பிக்கிறாங்க. புகாரியிலே வரக்கூடிய செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீண்ட ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்து இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு கதையாக இருக்கலாம் அல்ல ஒரு சம்பவம், கதை என்பதை விட சம்பவம் என்று கூறலாம். ஒரு சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய செய்தி தான் இந்த ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, முன்னொரு காலம், அந்த காலத்தில் 11 பெண்கள் ஒரு இடத்திலே இருந்து, இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் உம்மி ஸர்ஆண்டுவாங்க. ஹதீஸ் உம்மி ஸர்ஆ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹதீஸ். அந்த 11 பெண்களும் ஒரு இடத்திலே அமர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கரார் ஒன்று எடுத்துக்கிறாங்க. என்னது? அவர்களுடைய மத்தியில் அவங்களுக்கு ஒரு டிஸ்கஸ். எல்லாரும் பெண்கள் தெரியும் தானே, பெண்கள் ஒரு இடத்துல ஒரு 2-3 பேர் இருந்தாலே பெரிய கதை ஸ்டார்ட் ஆயிரும். 11 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல சும்மாவா ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு டாபிக். என்ன டாபிக்? முதலாவது அந்த டாபிக்ல என்ன ஷரத்துண்டா, தங்களுடைய கணவர்மாரை பற்றி சொல்லணும் எல்லாரும். முதலாவது. இரண்டாவது விஷயம் என்னது? தங்களுடைய கணவர்மார் பற்றி சொல்லக்கூடிய செய்தியை எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். எப்படி? அந்த கணவன்மார் பற்றி சொல்லக்கூடிய செய்தியில் எந்த ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது, கட்டுக்கதைகளும் இருக்கக்கூடாது, தெளிவான உண்மையை மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபதஆஹதுன வதஆகதுன அலா அய்யக்ஸம்ன மின் அக்பாரி அஸ்வாஜிஹின்ன ஷைஆ. எந்த ஒரு விடயத்தையும் கணவன்மார் பற்றி மறைத்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியை எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? டிஸ்கஸை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆகி வருது. முதலாவது காலத்தில் ஊலா, முதலாவது பெண்மணி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பெண்மணிகள் 11 பேர்ல சிலவங்க நல்லதா சொல்றாங்க கணவன்மாரை பற்றி, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? மோசமாவும் சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ்வால நம்மளோட மனைவி மாதிரி எந்த அளவுல சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. நல்ல விஷயத்தையும் சொல்றாங்க. சில மனைவிமார் கெட்ட ஒரு கணவன்மார் இடத்தில் இருக்கக்கூடிய மோசமான பிடிக்காத சில விஷயங்களையும் அந்த மனைவிமார் அந்த இடத்துல சொல்றாங்க. காலத்தில் ஊலா ஜௌஜி லஹம் ஜமல் கஸ். என்ன சொல்றாங்க? முதலாவது பெண், என்னுடைய கணவர் இருக்கிறாரு தானே, என்னுடைய கணவர் மெலிஞ்சி போன ஒரு ஒட்டகத்தை மாதிரி. அந்த ஒட்டகம் எங்க இருக்குதா? அந்த மெலிஞ்சி போன ஒட்டகம் கூட கரடு முரடான ஒரு மலை சிகரத்துல இருக்குது. அப்படியான ஒரு உவமானத்தை சொல்றாங்க அந்த பெண்மணி. அப்படின்னா என்ன? என்னுடைய கணவன், உதாரணம், இந்த உதாரணத்தை டிரெக்டா எடுத்துக்கிறங்க. ஒரு மெலிஞ்சி போன ஒட்டகத்தை மலை உச்சியில வச்சா யாரு தான் போயிட்டு எடுப்பா? யாரு தான் நல்ல மாதிரி சொல்லுவா? ஒன்று மலை உச்சிக்கு மேல வைக்கப்பட்டு இருக்குது, பாதை கஷ்டமாக இருக்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாதைக்கு மேலால் ஏறி அந்த ஒட்டகத்தை எடுத்து அறுத்து சமைத்து சாப்பிடுவதற்கு அந்த ஒட்டகம் கொளுத்த சதையுள்ள ஒரு ஒட்டகமாக இருந்தா பரவாயில்ல. அதுவும் இல்லை, அந்த ஒட்டகம் மெலிஞ்சு போயிட்டு இருக்குது. சரி, போற பாதை சரி இலகுவாக இருக்குன்னு பார்த்தா பாதையும் கஷ்டமான பாதை. அப்ப யாரு தான் அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கிருவா அப்படின்னு சொல்லி அந்த முதல் பெண்மணி தன்னுடைய கணவன் என்னது அந்த மலை, கரடு முரடான மலையை தன்னுடைய கணவனுடைய மோசமான குணநலங்கள் அஹ்லாக்கை ஓமிக்கிறார்கள். அந்த கணவன் உடல் தோற்றத்திலும் சரி, வெளிப்படையான தோற்றத்திலும் சரி, அவருடைய அஹ்லாக்களுடைய விஷயத்திலும் சரி எடுக்க முடியாத நபராக இருக்கிறார், மோசமான ஒரு ஆளு அப்படின்றாங்க. இது ஹதீஸ்ல அப்படியே வந்ததை சொல்றோம். அந்த பெண்கள் டிஸ்கஸ் பண்ற, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஜஸ்ட் ஹைர். இது முதலாவது பெண்மணி சொல்லி முடிச்சிடுறாங்க. இரண்டாவது பெண்மணி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமாக என்ன சொல்றாங்க? ஜௌஜி லா அபுஸ் ஹபரா இன்னி அகாஃபு அல்லா அத்குரா. என்ன சொல்றாங்க? ரெண்டாவது பெண்மணி சொல்றாங்க, நான் ஒன்றும் என் மாப்பிள்ளைய பத்தி சொல்ல போறது கிடையாது. நல்லவங்க இல்லை. என்ன சொல்றாங்க? மாப்பிள்ளைய பத்தி நான் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. ஏன் காரணம் தெரியுமா? மாப்பிள்ளைய பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்ணா முடியாது. ஒன்றுமே அவ்வளவு பூரா இருக்கிறது குறைகள் தான். என்னுடைய கணவனிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் குறைகள் தான், நலவை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை.
எல்லாமே குறையான விஷயமா தான் இருக்குது. அந்த குறையை நான் தெளிவாக அவருடைய இரகசியம் பரகசியத்தை வெளிப்படுத்த நான் விருப்பப்படல அப்படின்னு அந்த இரண்டாவது பெண்மணி சொல்லி முடிச்சிடுறாங்க. மூணாவது பெண்மணி ஸ்டார்ட் பண்றாங்க. மூணாவது பெண்மணி என்ன சொல்றாங்க? இந்த செய்திகள் அப்படியே வருது. பின்னேரத்துல ஹதீப் அவர்கள் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபவாயிதுகள், சிறப்பம்சங்கள், இந்த நன்மைகள், படிப்பினைகள் சம்பந்தமாகவும் பின்னாடி குத்துபால சொல்றாங்க. இந்த பெண்மணிகள் குறைகள் சொல்வதற்கு சும்மா சாதாரணமா ஒரு ஹதீஸ் வராது. இப்படி பெண்மணிகள் குறைகள் சொல்வதானால் அதுக்கும் ஒரு காரணியை இந்த ஹதீஸில் இருந்து முஃபஸ்ஸிர்கள் முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, விளங்கப்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் இமாம் ஹதீப் அவர்களும் இந்த ஹதீஸ் வந்ததற்குரிய இந்த ஹதீஸில் இருந்து எடுக்கக்கூடிய 1-2 ஃபவாயிதுகளை, படிப்பினைகளை சொல்லி காட்டத்தான் செய்யறாங்க. ஓகே, முதலாவது ஹதீஸை பார்த்துட்டு வாரான்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, மூணாவது பெண்மணி என்ன சொல்றாங்க? ஜௌஜி அல் அஷ்தக் இன்னி இன் அன்திக் அத்லக். என்ன சொல்றாங்க மூணாவது பெண்மணி? என்னுடைய கணவர் நிச்சயமே ஒசரமான ஒரு ஆளு, சரியா? என்னுடைய கணவனை பத்தி ஏதாச்சும் நான் சொல்லிட்டேன்டா அது அவரோட காதுக்கு கேட்டுருச்சுன்னா என்ன செஞ்சிருவாரு? விட்டு போட்டுருவாரு, தலாக். அப்படியும் ஒண்ணுமே அவருக்கு நான் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தாலும் நான் கஷ்டத்துக்கு மத்தியில தான் இருவிக்கிட்டு இருக்கிறேன், மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், தொங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தொங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா என்னது? முஅல்லக்னுவாங்க. தொங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு என்னது? கீழவும் விழுறது இல்லை, மேலேயும் ஒழுங்கா இருக்கமா நிக்கிறது இல்லை, தொங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி, மூணாவது பெண்மணி சொல்லிடுறாங்க. சரி, இது 3 பெண்மணிகளும் ஸ்டார்டிங்ல என்னது? கணவன்மாரை பத்தி சொல்லிடுறாங்க. சரி, நான்காவது பெண்மணி சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், கொஞ்சம் நல்ல செய்திகளை சொல்றாங்க. சரியா? என்ன சொல்றாங்க? ஜௌஜி கலைலி திஹாமா லா ஹர்ருன் வலா குர்ருன். என்னுடைய கணவனை பொறுத்தவரையிலே, நான்காவது பெண்மணி என்ன சொல்றாங்க? என்னுடைய கணவன் எப்படியானவர்டா, மக்காவை அண்டிய ஒரு பகுதி தான் திஹாமாண்டுவாங்க. திஹாமாவை அண்டிய சூழல் ஒரு பகுதி இருக்குது. அந்த திஹாமா பகுதியில இருக்கக்கூடிய அந்த திஹாமா பகுதியில இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தை போன்றது. உங்களுக்கு தெரியும், மக்காவை பொறுத்தவரையில கிளைமேட் எப்படின்னு தெரியும். ஒரு சாதாரண கிளைமேட்டா இருக்கும், ரியாது அளவுக்கு சூடா இருக்காது. இப்போ மக்காவை அண்டி இருக்கக்கூடிய இந்த திஹாமா பகுதியில கூட மிச்ச பகல் நேரங்கள்ல வெயில் அடிக்கும். அதே நேரத்தில் இரவு நேரங்கள்ல அந்த வெயிலினுடைய சூட்டை, அகோரத்தை, கஷ்டத்தை தணிக்கும் அளவு இதமான, மிச்சமே ஒரு கூலாகவும் இருக்காது, மிச்சமா சூடாகவும் இருக்காது, இதமான ஒரு காற்று தென்றலோடு இருக்கக்கூடிய ஒரு காலநிலையாக அந்த திஹாமா பகுதியில இருக்கும். அப்ப இந்த நான்காவது பெண்மணி சொல்றாங்க, திஹாமா பகுதியின் இரவு நேரத்தை போன்று என்னுடைய கணவர் இதயமானவர். என்னது? சாஃப்டான ஒரு ஆளு, மிச்ச ஹார்டு இல்லை, மிச்ச சாஃப்டும் கிடையாது, நார்மலான ஒரு ஆளு. அவரிடத்துல கடுமையான வெப்பமும் இருக்காது, ஹை டெம்பருக்கு ஏச போறது அடிக்க போறதும் கிடையாது. ரொம்ப இலகி போயிட்டு எதுக்குமே கணக்கெடுக்காம அமர்ந்து குளிராக கடும் குளிரும் இல்லை. அப்படி என்னது? மிச்சமே சாஃப்டாகவே கீழே இறங்கி போற ஆளும் கிடையாது. சொல்லி போட்டு அவரை பத்தி எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அப்படின்னு என்னது? அவர்கிட்ட நான் என்ன சரி பேசுறேன்னாலும் சரி, சில பெண்கள் என்ன இப்போது கூட எங்களுடைய சில பெண்மணிகள் கணவன்மார்கிட்ட பேசுறேன்னா இப்படியே தான் பேசுவாங்க. பயம் இருக்கும், மனைவிமார்களிடத்துல பயம் இருக்கும். கணவன்மார் மட்டும் கிட்ட தெளிவாக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் A to Z எல்லாத்தையும் தெளிவா பேசுறதுக்கு பயம் இருக்கும். அப்ப இந்த பெண்மணி சொல்றாங்க என்னது? என்னுடைய கணவனிடத்துல பேசுவதற்கு நான் எந்த ஒரு அச்சமும் கொள்வதில்லை, எந்த ஒரு பயமும் பயப்படுவதில்லை. அதே நேரத்தில் என்னுடைய கணவன் இருக்கிறாரே, என்னுடைய கணவனும் என்னை துச்சமாக கருதுவதும் இல்லை. என்னுடைய கணவனும் என்னை இழிவாக எதுவுமே உனக்கு தெரியாது, ஒன்றுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்றதும் கிடையாது. என்னையும் என்னுடைய கணவர் கௌரவமாகத்தான் வைத்திருக்கிறார். நானும் என்னுடைய கணவனுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அச்சப்பட்டு நடுங்குவது கிடையாது, பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நான்காவது பெண்மணி சொல்லி முடிக்கிறாங்க. ஐந்தாவது பெண்மணி சொல்றாங்க, தன்னுடைய கணவனை மத்ஹ் பலீக், மிச்சமே ஒரு பெரிய ஒரு புகழ்ச்சியை புகழ்கிறார். என்ன சொல்றாங்க? ஐந்தாவது மனைவி சொல்றாங்க, அந்த பெண்மணி, ஜௌஜி இன் தஹல ஃபஹித வ இன் ஹரஜ அசித. என்ன சொல்றாங்க அந்த பெண்மணி? என்னுடைய கணவர் இருக்கிறார் தானே, என்னுடைய கணவர் என்னுடைய வீட்டுக்குள்ள வாராராக இருந்தால் சிறுத்தையை போல வருவார், வீட்டை விட்டு வெளியேறினா சிங்கத்தை போல வெளியேறுவார் அப்படின்றாங்க.
இப்போ இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கண்டா, சிறுத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியும், அரபுல ஒரு உவமானம் இருக்குது. சிறுத்தையை எப்பயுமே தூக்கத்திற்கு ஒரு உதாரணமாக காட்டுவாங்க. இவன் சிறுத்தையை விட நல்லா தூங்குவான்டா என்னது பா, ஏன்னா சிறுத்தை அதிகமாக தூங்கக்கூடிய ஒரு மிருகத்துல ஒரு மிருகம். அப்ப சிறுத்தையை போன்று அவர் வீட்டுக்குள்ள நுழைவாரு, வீட்டை விட்டு வெளியேறும் போது சிங்கத்தை போல வெளியேறுவார் அப்படின்ட்டு இந்த 5வது பெண்மணி சொல்றாங்க. அது என்ன காரணம்னா, வீட்டுக்குள்ள வந்ததோடு அவர் என்ன செய்வாரு, எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், வீட்டில் என்ன இருக்குது, என்னென்ன குறைகள்னு திரும்பி திரும்பி தேடி 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 பார்க்கறது கிடையாது. வீட்டில் இருக்கிறத சாப்பிடுவாரு, கிடைக்கிறத கொண்டு சந்தோஷப்படுவாரு, சந்தோஷமா போயிட்டு என்ன செஞ்சிருவாரு, தூங்குவாரு. வெளியிலிருந்து களைப்பா வருவாரு தானே, வெளியிலிருந்து வந்த அந்த கஷ்டத்துல அப்படியே வீட்டுக்குள்ள கிடைக்கிறத சாப்பிட்டு போட்டு, வீட்டுல என்ன சாமான் இருக்குதா, வெளியே போயிட்டு இருக்குது, என்னது இது, என்ன 5 பேக் அரிசி வச்சு 4 பேக் தான் இருக்குது, எங்க பிச்ச ஒரு பேலன்ஸ் எங்க, இப்படி எல்லாம் பாக்குறது கிடையாது. இருக்கிறத பாப்பாரு, இருந்துட்டு எதுவே அலசி ஆராய்வது கிடையாது. அப்படியே போயிட்டு என்ன செஞ்சிருவாரு, தூங்கிடுவாரு. அதே நேரத்துல வைன் ஹரஜ அசித, அதே நேரத்தில் வெளியிறங்கி அவர் வெளியேறி செல்கிறார் என்றால் ஒரு சிங்கத்தை போன்று கம்பீரமாக செல்லுவார். அப்படின்னா என்னது, சமூகத்துக்கு மத்தியில செல்லும் போது தைரியமாக அவருடைய வாள் கேடயங்களை கொண்டு ஒரு கம்பீரமாக ஒரு வீரனாக சமூகத்துக்கு மத்தியிலே செல்லுவார் அப்படின்னு சொல்லி இந்த 5வது பெண்மணி சொல்லி முடிக்கிறாங்க. 6வது பெண்மணி என்ன சொல்றாங்க ஸ்டார்ட் பண்ணி, ஜௌஜி இன் அகல லஃப வ இன் ஷரிப இஷ்தஃப. கவனமாக எந்துக்கிறணும். வீட்டில் சாப்பிட்றவங்க, நல்ல மிச்சமாக சாப்பிடக்கூடியவங்க இருப்பீங்க, பார்த்து கவனமாக எந்துக்கிறீங்க. என்ன சொல்கிறாங்க, என் கணவர் உண்டாலும் வாரி வலிச்சு சாப்பிட்டு போட்டுருவார். சாப்பாடு பிளேட்டை வச்சா வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவார். குடிச்சாலும் குடின்னு குடிச்சு போட்டுருவார். என்னது, சாப்பாடையும் மிச்சம் வைக்கிறது கிடையாது. சரி தண்ணியை சரி குடிப்போம், என்ன சரி இதுகளுக்கு சரி குடிப்போன்னுப்பா, அதையும் மிச்சம் கிடையாது. குடிக்கிறதையும் குடிச்சு போட்டுருவாரு, எல்லாத்தையும் காலி பண்ணி போட்டுருவாரு. இது மட்டுமா, சரி சாப்பிட்டாச்சு குடிச்சாச்சு, பேசாம ஒரு இடத்துல அமைதி இருந்தா தூங்கும் போது அப்படியே சுருண்டு தூங்கிடுவாரு. சாப்பாடை காலி பண்ணி குடிக்கிறத குடியையும் காலி பண்ணா மனுஷனுக்கு எழும்பி உட்கார முடியாது, தூக்கம் தான் வரும். தூங்கும் போது இரவு நேரம் என்ன செஞ்சிருவாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டு சுருண்டு இருந்து தூங்கிடுவாரு. என்னுடைய உணர்வு, மனைவி சொல்றாங்க, என்னுடைய உணர்ச்சிகள் இருக்கும், மனிதன் என்ற ரீதியிலே என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இருக்கும், அந்த உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பது கிடையாது. என்னுடைய வயிற்றுக்கு நான் நிரப்ப வேண்டிய சாப்பாடு பசி இருக்கும், அதை கணக்கெடுப்பது கிடையாது. என்னுடைய உடல் தேவைகளை அவர் நிறைவேற்றுவது கிடையாது. அவருக்கு அவருடைய பாடு, அவருடைய வேலை முடிந்ததா அப்படியே போய் தூங்கி விடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இந்த 6வது பெண்மணி சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறமா இந்த 7வது பெண்மணி ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, ஜௌஜி கயாயா ஓ அயாயா தபகா குல்லுதா இன் லஹுதா. என்ன சொல்றாங்க, 7வது பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய கணவன் இருக்கிறார் தானே, என்னுடைய கணவர் விளப்பம் இல்லை, விவரம் இல்லாதவர். என்னுடைய கணவர் ஒரு தைரியமாக ஒரு விவேகம் ஒன்று இல்லாத ஒரு ஆளு. அப்படின்னா என்னது, ஒரு கொஞ்சம் இந்த புத்தி சுயாதீனம்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ற, 2க்கு இடப்பட்டு ஒரு முடிவு ஒழுங்கு எடுக்க மாட்டாரு, ஒரு விவரம் இல்லாத ஒரு கொஞ்சம் என்னது முட்டாள்தனமான சில விஷயங்கள்ல ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிறாரு அப்படின்றது இந்த நவீன காலத்துல அப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரி, விவரம் தான் இல்லை, கொஞ்சம் உஜாரா இரு, உடல் இல்லை சரி தைரியமா ஒரு ஆரோக்கியத்தோட இருன்னு பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோயும் அவருக்கு தான் இருக்குது. அப்படியே சொல்றாங்க, குல்லுதா இன் லஹுதா, இருக்கக்கூடிய அனைத்து நோயும் அவரிடத்துல தான் இருக்குது. ஒரு ஆண் மகனுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்குமோ அந்த நோய் எல்லாம்னு தெளிவாக சொல்றாங்க. ஒரு ஆண் மகனுக்கு இருக்கக்கூடிய நோய் தனியான நோய்கள், ஆண்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இது போன்ற விடயங்களோடு வரக்கூடிய அனைத்து நோய்களும் அவர்கிட்ட தான் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோயும் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி போட்டு சரி, அவருக்கு விவரம் தான் இல்லை, புத்தியில தான் பிரச்சனை, உடலில தான் பிரச்சனை, சரி கொஞ்சம் இறக்கமா சரி நடந்துக்கோ அப்படின்னாலும் கிடையாது. என்ன செய்வாரு, நான் அவரை பத்தி என்ன சரி ஒரு சின்ன ஒரு என்ன சரி பேசிட்டேன்டாலோ ஏதாச்சும் ஒரு கேலி பண்ணிட்டேன்டாலோ என்ன செய்வாரு, போட்டுருவாரு தலையில. இன்னும் கொஞ்சம் பேசிட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஏறிடுச்சுண்டா என்ன செய்வாரு, எலும்பை முறிச்சு போட்டுருவாரு அப்படின்றே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க,
ஏதாச்சும் அவரை பத்தி நான் பேசிட்டேன் என்றால் என்னுடைய தலையை காயப்படுத்துவார். கோபப்பட்டு விட்டால் அவர் என்னுடைய உடலை காயப்படுத்துவார், என்னுடைய உடலை காயப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி அந்த 7வது பெண்மணி சொல்றாங்க. அப்ப எந்த அடிப்படையிலும், புத்தி அடிப்படையிலும் சரி, உடல் ஆரோக்கிய அடிப்படையிலும் சரி, அன்பு விஷயங்களிலும் சரி, கடினமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக அந்த பெண்மணியினுடைய கணவர் இருக்கிறார் என்பதை கவலையோடு அந்த பெண்மணி சொல்லி முடிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறமாக 8வது பெண்மணி சொல்றாங்க, ஜௌஜி, நல்ல விஷயமா சொல்றாங்க, ஜௌஜி அர்ரீஹ் ரீஹுர் ஜர்னப் வல் மஸ்ஸு மஸ்ஸு அர்னப் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அந்த பெண்மணி? என்னுடைய கணவனுடைய வாசம் இருக்கிறது அல்லவா, அந்த வாசம் ஜர்னபினுடைய வாசத்தை போன்றது. ஜர்னப் என்பது பொறுத்தவரையில ஒரு வகை திராட்சை, நம்ம தூத்துன்னு சொல்லி கேள்வி அரபுல சொல்லுவோம். அதான் என்னது, அந்த ஒரு பெரிஸ் இருக்குது தானே, ப்ளூபெரி, பிளாக்பெரி, இது போன்ற அந்த திராட்சைகளோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தினுடைய இலைகளாக இருக்கலாம். அந்த மரத்துக்கிட்ட போனாலே என்ன செய்வோம், நல்ல ஒரு வாசம் அடிக்கும், வித்தியாசமான ஒரு வாசம், வாசனை திரவியங்கள் கூட அது மூலமாக எடுத்துக்கொள்வாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு வாசத்தை என்னுடைய கணவனிடத்திலே நான் உணர்கிறேன். இது முகர்ந்து பார்க்கும் போது அவரை தொட்டால் முயலை போன்று இருப்பார். முயல் எவ்வளவு சாஃப்டா இருக்கும், அது போல அவர் சாஃப்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. அப்படின்னா என்னது, அவருடைய குணநலத்திலையும் சரி, அவருடைய உடல் அமைப்புலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் அவர் என்னது, ஒரு சாஃப்டான, ஒரு மிருதுவான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக சொல்லி அந்த பெண்மணி சொல்லி முடிக்கிறாங்க. 9வது பெண்மணி சொல்றாங்க, தன்னுடைய கணவன் மிச்சமே ஒரு உயர்ந்த ஒரு செல்வந்தர். அவருடைய வீட்டினுடைய, அந்த கணவனுடைய வீட்டை அந்த பெண்மணி வர்ணிக்கிறாங்க. என்னுடைய கணவனுடைய வீடு இப்படி இருக்கும், கணவன் என்னுடைய வீட்டுக்கு, எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி கவனிப்பார் அப்படின்னு சொல்லும் போது, ஜௌஜி ரஃபீஉல் இமாத் தவீலுன் நிஜாத் என்ன சொல்றாங்க அந்த பெண்மணி? என்னுடைய கணவர் இருக்கிறார் அல்லவா, என்னுடைய கணவனுடைய வீடு மிச்சமே ஒரு பெரிய வீடு, உயரமான தூண்களை கொண்ட வீடுகள், உயரமான தூண்களை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடு. அதே போல் என்னுடைய கணவர் என்னது, உயரமான ஒரு கட்டுடல் கொண்ட ஒரு நபர், உயரமான ஒரு மனிதர். அவருடைய வாள் நீண்ட வாள்களை தொங்க விடக்கூடியவர். நீண்ட வாளை தொங்க விடுறேன்னு என்ன அர்த்தம், ஒசரமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீண்ட வாள்களை தொங்க விடக்கூடிய ஒரு உயர்ந்த நபர். அவருடைய வீட்டு முற்றத்திலே சாம்பல்களாக எந்த டைம் வந்தாலும் சாம்பல் தான் இருக்குமா. அப்படின்னா என்னது, எனி டைம் அவர் வீட்டில் அடுப்பங்கரை பத்திக்கிட்டே தான் இருக்கும். வரக்கூடிய விருந்தினர்களை கவனித்து கொண்டே தான் இருப்பார் என்னுடைய கணவர். அதே போல என்னுடைய கணவருடைய வீடு இருக்கிறது தானே, அந்த கணவருடைய வீடு சமுதாயத்திற்கு மத்தியிலே இருக்குது. அப்படின்னா என்னது, கடனுக்கு பயந்து ஒளிஞ்சு இருக்கக்கூடியவர் கிடையாது, மக்களுடைய பேச்சுகளுக்கு, மக்களுடைய விஷயங்கள்ல அநியாயம் செஞ்ச ஒரு நபராக கிடையாது. எல்லாரும் இருக்கக்கூடிய சமுதாயம் ஃபுல்லா முழுமையாக வசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மத்தியில போய் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வீடு அமைச்சிருக்கிறாரு. வெளியில் இருக்கக்கூடிய எல்லாரும் எங்களுடைய வீட்டிற்கு சமைத்து சாப்பாடு போடுவாரு, சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு உயர்ந்த குணத்தை, ஒரு விருந்து பிரசாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கணவர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லி முடிக்கிறாங்க. 10வது பெண்மணி சொல்றாரு, 10வது பெண்மணியும் என்னுடைய கணவன் எப்படி பெரிய செல்வந்தர் தெரியுமா சொல்லி போட்டு சொல்றாங்க. என் கணவர் ஒரு செல்வந்தர். எப்படியான ஒரு செல்வந்தர் தெரியுமா, என்னுடைய கணவனுடைய அந்த முற்றத்திலே ஏராளமான ஒட்டகங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்குமா, மேய்ஞ்சு கொண்டிருக்குமா. எந்த நேரமும் ஒட்டகங்கள் தான் இருக்குமாம் அந்த இடத்துல. அதே நேரத்தில் அந்த ஒட்டகங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க என்னண்டா, ஒட்டகங்களுக்கு அந்த ஒட்டகங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிச்சு என்ன செய்வாங்க, அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊதல் சங்கு, முன்னர் காலத்துல இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு குழல் ஒன்று ஊதுவாங்க. அந்த குழலினுடைய சத்தத்தை ஒட்டகங்கள் கேட்டுவிட்டால் அதனுடைய அழிவு காலம், ஒட்டகத்தினுடைய அழிவு காலம் நிச்சயம் என்று ஒட்டகங்கள் நினைத்து கொள்ளும். அப்படின்னா எனி டைம் அவருடைய வீட்டில் விருந்து உபசாரங்களும் அந்த ஒட்டகங்களும் மேய்ந்து கொண்டே தான் இருக்கும், அதுக்கு தயாராக அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லி முடிக்கிறாங்க. இறுதியாக 11வது பெண்மணி உம்மு ஜரா, அபூ ஜரா அவருடைய மனைவி உம்மு ஜரா அவர்கள் தங்களுடைய கணவனை பற்றி சொல்லுகிறார்கள். இதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டான ஒரு விஷயம்.
இந்த உம்மு ஸர்ஆனுடைய விஷயத்தை சொல்வதற்காகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த முழுமையான ஹதீஸை சொல்லிவிட்டு உம்மு ஸர்ஆவுடைய இந்த சம்பவத்தை தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பின்னாடி ஒரு செய்தியை சொல்றாங்க. உம்மு ஸர்ஆ அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவர் யாரு? அபூ ஸர்ஆ. சொல்லி போட்டு ஒவ்வொருத்தராக வர்ணிக்கிறாங்க. உம்மு ஸர்ஆ முதலாவதாக திருமணம் செய்வதற்கு முன்னால் நடந்த விஷயங்கள், அபூ ஸர்ஆவை பற்றி முதலாவது உம்மு ஸர்ஆ சொல்றாங்க. அதற்கு பின்னால் தங்களுடைய மகனை பற்றி, தன்னுடைய மகளை பற்றி, அந்த கணவனுடைய அபூ ஸர்ஆனுடைய தாய் மாமியாரை பற்றி, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலை பணிப்பெண்ணை பற்றியும் இந்த உம்மு ஸர்ஆ எவ்வளவு ஒரு சிறப்பாக அபூ ஸர்ஆ வைத்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. முதலாவது சொல்லும் போது அபூ ஸர்ஆவை பொறுத்தவர்கள் எப்படியான ஆள் தெரியுமா? ஒரு சிறந்த ஒரு ஆளு. அவர் எப்படியானவர் என்றால், உம்மு ஸர்ஆ சொல்றாங்க, அவருடைய மனைவியான என்னுடைய காதுகளுக்கு பல ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்க்கக்கூடியவர், அதிகமான ஆபரணங்களை எனக்கு வாங்கி தந்து அழகு பார்க்கக்கூடியவர், தாராளமான உணவுகளை எனக்கு வாங்கி தந்து என்னுடைய உடலை தேர்த்தக்கூடியவர், அவர் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவர், என்னுடைய மனம் அப்படியே பூரிப்படைத்து சந்தோஷமாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்லி போட்டு உம்மு ஸர்ஆ அவர்கள் அபூ ஸர்ஆ எப்படி தன்னை திருமணம் செய்து கொண்டார்கள், அவருடைய மனதையும் எப்படி அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது, உம்மு ஸர்ஆவை பொறுத்தவரையில் அவர்களுடைய குடும்பமும் ஒரு ஏழ்மையான குடும்பம். ஷிக் அப்படின்ற படக்கூடிய இடத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த உம்மு ஸர்ஆனுடைய சமுதாயம், குடும்பத்தார். உம்மு ஸர்ஆவும் அவருடைய குடும்பத்தாரும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தான் அபூ ஸர்ஆ அவர்களை பார்த்து உம்மு ஸர்ஆவை கண்டிருக்கிறார்கள். கண்டு என்ன செய்யறாங்க? திருமணம் முடித்துக் கொள்ளுறாங்க. திருமணம் முடித்ததற்கு பின்னால் பல ஒட்டகங்கள், பல குதிரைகள் தோப்புகளோடு, பெரிய தோட்டங்களோடும் பெரிய வீடுகளோடும் இருக்கக்கூடிய அபூ ஸர்ஆ அவருடைய வீட்டிற்கு இந்த உம்மு ஸர்ஆவை அழைத்து சென்று சந்தோஷமாக வாழ வைக்கிறார் அப்படின்னு சொல்லி உம்மு ஸர்ஆ தனக்கு செய்த நலவுகளை அப்படியே சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் சொல்றார், நான் வயிறு நிறைய சாப்பிடுகிறேன், பகலுடைய நேரம் வரை நான் நிதானமாக நிம்மதியாக தூங்குகிறேன், எந்த ஒரு குறையும் எனக்கு இல்லை, தூங்கினாலும் நிம்மதியான தூக்கம், எனக்கு சாப்பிட்டாலும் திருப்தியான சாப்பாடு, இப்படியாக நான் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன், எனக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை பாருங்க. இந்த சிறப்பெல்லாம் அபூ ஸர்ஆ தாராளமாக கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சிறந்த வாழ்க்கையை நான் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டாவது சொல்றாங்க, என் கணவரின் தாயார் யாரு? மாமியார். இப்ப மாமியார் மருமகளுக்கு தான் பெரிய ஒரு ட்ரெண்டிங். டிவி சீரியல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆயிருச்சு. மாமியார் மருமகள் பிரச்சனைன்றே தனி ஒரு அது இந்தியா பாகிஸ்தான், அந்த நாடு இந்த நாடு, பாகிஸ்தானுடைய எதிரிகள், இந்த போர்கள் எல்லாத்தையும் அதாக்கி அது கொப்பிட்டு என்னது மீம்ஸ் எல்லாம் வந்துடும் மாமியார் மருமகளுடைய சண்டைக்கு. அப்படியான ஒரு காலம் இது. அப்ப உம்மு ஸர்ஆ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த படிப்பினை பெற வேண்டும். உம்மு ஸர்ஆ சொல்றாங்க என்னது, என்னுடைய மாமியார் எப்படி தெரியுமா? என்னுடைய மாமியாருடைய வீடு பெருசா இருக்கும். பெரிய அந்த வீட்டிலே ஸ்டோர் ரூம் இருக்குது, அந்த சாப்பாடுக்காக வைக்கக்கூடிய அந்த ஸ்டோர் ரூம் இருக்குதுல்ல, அந்த ஸ்டோர் ரூம் எப்பொழுதும் நிறைந்ததாகவே இருக்கும், முழுமையாகவே இருக்கும். வேண்டிய டைம் போயிட்டு சாப்பிடலாம், வேண்டிய அளவு கவனிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அந்த அபூ ஸர்ஆனுடைய தாய் உம்மு ஸர்ஆனுடைய மாமியார் இருந்தார்கள் என்று அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாரு? என் கணவனுடைய புதல்வர் எப்படியானவங்க? இப்னு அபீ ஸர்ஆ, என்னுடைய கணவனுடைய மகன் தன்னுடைய மகனை சொல்றாங்க. என்னுடைய மகன் என்னது? இப்னு அபீ ஸர்ஆ குறைவான எண்ணிக்கையில தான் சாப்பிடுவார். பிரிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரை என்னது, தாய்மார்களாக இருக்கலாம், தந்தைமார்களுக்கு அள்ளி சாப்பாடு கொடுக்கறது, ஜங்க் ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுக்கறது, புள்ள கொழுக்கட்டும் சொல்லி கொடுக்கறது. ஆனால் பெண்மணி சொல்றாங்க என்னது, இப்னு அபீ ஸர்ஆ குறைந்த எண்ணிக்கையிலே சாப்பிடக்கூடியவர், ஒரு சிறிய படுக்கை தான் அவருக்கு. அப்படின்னா என்னது, பெரிய படுக்கை யாருக்கு தேவை? கொளுத்தவங்களுக்கு தான் தேவை. அப்ப சின்ன ஒரு ஆளா இருக்கிறதால அவருக்கு ஒரு சின்ன படுக்கை தான் அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல பின்த் அபீ ஸர்ஆவுடைய மகள் பொறுத்தவரையில ஒரு மிகவுமே ஒரு பண்பான ஒழுக்கமான ஒரு பிள்ளை, தங்களுடைய தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளை. எந்த அளவுக்கு என்றால் இந்த பிள்ளை இருப்பதை பார்த்து பக்கத்து வீட்டார் பொறாமை கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஒழுக்கமான ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி போட்டு இறுதியாக அபூ ஸர்ஆனுடைய பணிப்பெண், வீட்டு பணிப்பெண் இருக்கிறாங்க தானே, அந்த வீட்டு பணிப்பெண்ணை பற்றி சொல்லும் போது ஒரு சிறந்த ஒரு பெண்மணி, இந்த வீட்டு பணிப்பெண் ஒரு சிறந்த ஒரு பெண்மணி, வீட்டில் நடக்கக்கூடிய ரகசியங்கள் எதையும் வெளியில விட்டு விடுறது கிடையாது.
வீட்டை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்வாள். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை என்னது மறைப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பாடுகளாக இருக்கலாம், இதுகளாக இருக்கலாம், மறைத்து வைப்பது கிடையாது. தூய்மையை விரும்பக்கூடிய ஒரு துப்புரவான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி வீட்டு பணிப்பெண்ணை பற்றி சொல்றாங்க. இப்படியெல்லாம் சொல்லி போட்டு யாரை பத்தி உம்மு ஸரா சொல்றாங்க? தன்னுடைய கணவன் அபூ ஸரஆை பத்தி அப்படியே நீண்ட ஒரு விஷயத்துல சொல்லி முடிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அப்படியே சொல்லி பிடிச்சி போட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கோடை காலம் முடிஞ்சு வரக்கூடிய அந்த வசந்த காலத்துல மோரில் இருந்து அப்படியே வருகிறது ஹதீஸ்லே, பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும். வெண்ணெய் இருக்குதே, அந்த வெண்ணெய் எடுக்கப்படும் இந்த வசந்த காலத்துல என்னுடைய கணவரான அபூ ஸரஆ என்ன செய்யறாரு? வீட்டை விட்டு வெளியேறி போறாரு. வீட்டை விட்டு வெளியே செல்றாரு. வெளியே சென்று போன இடத்துல ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் சிங்கத்தை போன்றவர்கள், நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் மாதுளங்கனிகளை கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அபூ ஸரஆ என்ன செய்து விட்டார்? அந்த பெண்மணியை கண்டு மயங்கி விட்டார். அதற்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டாரு? என்னை தலாக் செய்து விட்டு அந்த பெண்மணியை திருமணம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி உம்மு ஸரஆ சொல்றாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்க. அதற்கு பின்னாடி உம்மு ஸரஆ இன்னொரு கணவனை திருமணம் முடிக்கிறாங்க. இன்னொரு ஆளை திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி அந்த மனிதரும் உம்மு ஸரஆை நன்றான முறையில, சிறந்த ஒரு முறையில கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர். பஹ்ரைன் நாட்டிற்கு வேட்டைக்காக செல்லக்கூடிய ஒரு வீரமான ஒரு ஆளு. வேட்டை முடிந்து திரும்பும் போது உம்மு ஸரஆவுக்கு பல விலங்குகள் பிராணிகளை வேட்டையாடிய பிராணிகளை அப்படியே கொண்டு சமைக்குமாறு தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். போதாததுக்கு என்னது, உம்மு ஸரஆவினுடைய தாய் மாமியார் வீட்டுக்கும் தாராளமாக கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு மனதை கொண்ட ஒரு மனிதர். ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை உம்மு ஸரஆவுக்கு கொடுத்த ஒரு கணவர். யாரு? இந்த 2வது கணவர் கூட. அப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க உம்மு ஸரஆ. ஆனாலும் சொல்லிவிட்டு சொல்றாங்க, என்னுடைய இந்த 2வது கணவர் பெரியோரு பாத்திரத்துல தரக்கூடிய விஷயங்கள் கூட என்னுடைய முதல் கணவர் அபூ ஸரஆ இருக்கிறாரே, அவர் ஒரு கைப்பிடித்தார அளவுக்கு சமனாக இருக்காது. அவர் ஒரு சிறந்த ஒரு மனிதராக என்னுடைய முதல் கணவர் அபூ ஸரஆ இருந்தார். தலாக்கு தான் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனாலும் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? அவரிடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க? பாராட்டித்தான் பேசுறாங்க. நல்ல விஷயத்தை எடுத்து காட்டுறாங்க. சமூகத்துக்கு முன்னாடி எல்லாரும் குறை சொல்றாங்க. தனக்கும் குறை சொல்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனாலும் குறை சொல்லவில்லை. தன்னுடைய முதல் கணவனிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பண்புகளை எடுத்து காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த ஹதீஸ் முடிவடைஞ்சதன் பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறாங்க, எல்லா விஷயத்தையும் நான் என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார்கள், ஆயிஷாவே, நானும் உனக்கு குந்து லகி கஅபீ ஸரஇன் லி உம்மி ஸரா, நானும் உனக்கு உம்மு ஸரஆக்கு அபூ ஸரஆ எப்படி இருந்தாரோ, உம்மு ஸரஆக்கு அபூ ஸரஆ எந்த அடிப்படையில எப்படியான வாழ்க்கையை கொடுத்து எப்படியான அடிப்படையில் நடந்து கொண்டாரோ அந்த அடிப்படையிலேயே தான் நானும் நடந்து கொள்ளுவேன். உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க? ஆனால் நான் உன்னை தலாக்கு சொல்லிவிட மாட்டேன் அப்படின்றதையும் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்லிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசியாக அபூ ஸரஆ ஒரு உதாரண புருஷராக இந்த உங்களுடைய வாழ்க்கையோட வரலாற்றை காட்டுறாங்க. உம்மு ஸரஆ அபூ ஸரஆ எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு ஸரஆக்கு அபூ ஸரஆ எந்த அடிப்படையில் எல்லா விஷயத்திலையும், உடல்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, உணவு விஷயங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை அண்டி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, உற்ற உறவினர்களை பேணி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் அபூ ஸரஆ உம்மு ஸரஆவுக்கு எப்படி இருந்தாரோ அதே போலத்தான் நானாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உனக்கு நான் அப்படித்தான் இறுதி வரை இருப்பேன் அப்படின்ற செய்தியை சொல்லி இந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் புகாரில 5189வது ஒரு ஹதீஸாக, நீண்ட ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அப்ப ஹதீப் அவர்கள் முதலாவது குத்துபாவில இந்த ஹதீஸை அப்படியே சொல்லி போட்டு இரண்டாவது குத்துபாவில இந்த ஹதீஸினுடைய ஒரு சில பிரயோசனங்கள், ஃபவாயிதுகள் சம்பந்தமாக சொன்னாங்க. அந்த பிரயோசனங்களையும் சேர்த்து உங்களுக்கு நான் இந்த முதல் குத்துபாவில விஷயத்துல நினைவுபடுத்தி இருக்கிறேன். அப்ப ஒரு பெண்மணி என்பவள் பெண்மணி இடத்திலே சாதாரணமாக குறை இருக்கக்கூடியவள் தான்.
பெண்மணி என்பவள் ஒரு இலகுவான ஒரு மிருதுவான குணத்தை கொண்டவர்கள் தான். அல்லாஹ் தாலாவே சொல்றான் என்னது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய பலசாலிகள், பலமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலாவே சொல்றான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்னது, பெண்கள்ன்றவங்க வந்து என்னதுண்டா மிச்சமே சாஃப்டான ஆக்கள். லேசா நீங்க வளைக்க பார்த்தா கூட என்ன செஞ்சிருவாங்க, உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்னது, பெண்கள் மிச்சமே சாஃப்டானவங்க, அவங்களோட டீல் பண்ணும்போது நம்ம மிச்சமே மிருதுவான ஒரு குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மிச்சமே சாஃப்டான ஒரு அடிப்படையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு படிப்பினைத்தான், எந்த அடிப்படையில் தன்னுடைய கணவர் எப்படியா இருந்தாலும் சரி, எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி, ஒரு மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய கணவன்மாரினுடைய குறைகளை மறைப்பது என்பது பெண்களுக்கு இருக்கக்கூடிய கட்டாய கடமை. அந்த குறைகளை, கணவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மனைவிமார் கட்டாயமாக மறைக்க வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி குறைகளை மறைச்சு விடுறா அப்படின்றதுக்காக வேண்டி அந்த கணவன்மார் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய குறைகளை அப்படியே வைத்து வாழக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. சொல்லப்பட்ட விஷயம் இந்த ஹதீஸ்ல இருந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் எங்களிடத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், எங்களிடத்திலும் இருக்கக்கூடிய குறைகளாக இருக்கலாம். அந்த குறைகளை நாங்கள் என்ன செய்யணும், திருத்துறதுக்கு முயற்சிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட, நீண்ட நேரம் போயிருச்சு, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து இந்த குறைகளை எங்களுடைய வாழ்க்கையில நிறைகளாக நாம் மாற்றக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக, அருள் செய்வானாக என்று கூறியவனாக விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.